மெய்யான ஒளி. யோவானின் சான்று. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:8-9. பேரட் என்ற பண்டிதர் இருளானது ஒளியை புரிந்து கொள்ளவும் இல்லை, மேற்கொள்ளவும் இல்லை என்கிறார். மனுகுலம் அனைத்தையும் ஒளியிடம் கொண்டு வருதல், உள்ளாக பிரகாசிக்க செய்தல், போதித்தல், அறிவை கொடுத்தல் என்பதே மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவின் பணி ஆகும். இருள் மனித வீழ்ச்சியை குறிப்பிடும். கடவுளை விட்டு மறையும் இடமெல்லாம் இருளே. அதாவது ஆதாம் ஏவாள் மறைந்து கொண்டார்கள். இருளை அகற்றி ஒளியை அடைவதே மனித வாழ்க்கையின் இலக்கு. ஒளியாகிய அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் மீட்புக்கு உள்ளாகின்றனர். ஏற்றுக்கொள்ளாதவர் கண்டன தீர்ப்புக்குள்ளாகின்றனர். இதுவே உண்மை மேசியா உலகுக்கு கண்டதை தீர்ப்பளிக்க வரவில்லை, அதனை மீட்பதே அவர் அடிப்படை நோக்கம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாதோர் தாமாகவே கண்டன தீர்ப்பு அடைகின்றனர். இந்த இலக்கை அடைய முயன்றும் இயலாது தவிக்கும் மனிதனை ஈடேற்றவே வாக்கு ஒளியாக வந்தார் என்று யோவான் சான்று பகிர்கின்றார். இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது திருக்குறள். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் பாவ இருள் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். ஒளியாகிய கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மனிதனாக வாழ்கின்றோமா? ஒளியை நோக்கிய விசுவாச பயணம் தொடரட்டும். நமது இயலாமை நம்மை விட்டு அகலட்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.